வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் ஆர்ட் ஜிகே. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த OB54 ப்ராக்ஸி சர்வர் லிங்க் வந்து கிடச்சிருச்சுங்க. ஸோ OB54 ப்ராக்ஸி சர்வர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுவும் இந்த வாட்டி ப்ராக்ஸி சர்வர் வந்து தாறுமாறாக வந்துருக்குது, வெறித்தனமாக இருக்குது. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி தரமான வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாட்டி OB54 ப்ராக்ஸி சர்வர் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து புதுசாக வரப்போகிற எல்லா பண்டிலும் கொடுத்துருக்கான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் புதுசாக நமக்கு வரப்போகிற சாமராய் பண்டில். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அடுத்த அனிமே கொலாபரேஷனான ப்ளூ லாக்கோட சீசன் 2 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் வந்து நமக்கு வர மெயின் பண்டில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த 10ஆம் நம்பர் போட்ட ரின் பண்டில் தான். இதுவும் நல்லா ஒர்த்தான பண்டில், அதுவும் இதில் கொடுத்துட்டான். அடுத்தது இந்த WWE ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸு, ரெமஸ்டேரியா பண்டில் வந்து வந்திருக்குதுங்க. ரெமஸ்டேரியா பண்டில்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது பண்டில் தாறுமாறாக இருக்குது. இது போக இன்னும் நிறைய பண்டில்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் வேறு மாதிரி அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. சாம்பியன்ஷிப் பெல்ட்டை வந்து தூக்கி காட்டுற அமௌண்ட் எல்லாம் தாறுமாறாக இருக்குது. அதில் நேம் வேறு நம்மளது காட்டுது. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் வர போகிற கன் ஸ்கின்னு, புதுசாக வர போகிற மேக்ஸ் 7 கன் ஸ்கின்னு, இப்படின்ட்டுல நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் என்ன எப்படி இருக்குதுன்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்கணுமுன்னா கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்கை வந்து கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த OB54ஓட ப்ராக்ஸி சர்வர் ஆப்பை வந்து கொடுத்துருக்கேன். போய் வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, ப்ராக்ஸி சர்வர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மல் ஃப்ரீ ஃபயரோ இல்லைன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோ இந்த ஆப்பில் எது வச்சுருந்தாலும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த 2 ஆப்புமே வச்சுருந்தா ப்ராக்ஸி சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆகாது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா கேமுக்குள்ளே போங்க. இங்கே வந்து நீங்கள் கெஸ்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் ஐடி வந்து யூஸ் பண்ண வேண்டாம். கெஸ்ட் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணினதும் ஒரு ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஏன்னா அப்போ தான் கெஸ்ட் அக்கௌண்ட் வந்து மிஸ் ஆகாதுன்னு. ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் கேட்கும். அதில் உங்களோட நேம் இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ பிடிச்ச மாதிரி நேம் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக வெட்டர்னு கேட்கும். இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கேம் வந்து உள்ளே போகாது. ஏன்னா உங்களோட ஐடி வந்து லாக்கில் இருக்கும். அதை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேலே உங்கள் அக்கௌண்ட் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வந்து எதுலையாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணதுக்கப்புறம் அன்லாக் FF பேட்டான்னு க்ரோமில் போய் சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். லிங்க் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஐடியை வந்து போட்டு அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் வந்து ஆட் வந்து கொஞ்சம் அதிகமாக லோட் ஆகும். இதுக்கு 2 ட்ரிக் இருக்குது. ஒன்று வந்து ஆட் பிளாக் யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு VPN யூஸ் பண்ணி அதில் போய் இந்த வெப்சைட்டில் போயிருந்தீங்கன்னா ஆட் வந்து வராது. அப்படி வந்து நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்டிவேஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 hour தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி வரும். அன்லாக் பண்ணிவிட்டு கேமுக்குள்ளே வந்து போனீங்கன்னா சர்வர் சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து இந்தியாவே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாட முடியும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு சர்வரில் இருந்தாங்கன்னா நீங்கள் வேறு சர்வர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடித்தோடனே நம்மளுக்கு அவ்வளோதாங்க, கேமுக்குள்ளே வந்து போயிடும். ப்ராக்ஸி சர்வர் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி OB54ஓட ஃபுல் ப்ரிவியூ வந்து கொடுத்துருக்கான். எமௌண்ட்ஸு, வெப்பன்ஸு, கலெக்ஷன் எல்லாமே தாறுமாறாக இருக்குது. ஸோ இதை மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த கேமில் வந்து ப்ராக்ஸி சர்வரில் வந்து நமக்கு அன்லிமிட்டட் டைமண்டு, அன்லிமிட்டட் கோல்ட் காயின் எல்லாம் இருக்கும். இதை வச்சு நீங்கள் என்ன ஈவெண்ட்டில் வேணாலும் ஸ்பின் பண்ணிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி அதெல்லாம் நமக்கு ஓன்டாக தான் இருக்கும். ஏதோ 1-2 தான் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்மளால் ஒரிஜினல் ஐடியிலலாம் நம்ம டைமண்ட் வச்செல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ தோணுதோ, எந்த அளவுக்கு தோணுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து கேம் பிளே ஆடும்போது டேமேஜ் வந்து விழுகாது. ஸோ டேமேஜ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் OB53லேயே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதே மாதிரி தான் இதுவும். சப்போஸ் உங்களுக்கு வந்து புரியலைன்னா மறுபடியும் அதை பற்றி வீடியோ வேணுமுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோ வந்து போடுறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் ப்ராக்ஸி சர்வரை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.